ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம ரகுராம் முன்னாடி வந்து குரு வந்து நிற்கிறாங்க. குரு வந்து நின்னோன்னே வந்து ரகுராம் வந்து சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அது அதிகாரியை பார்த்தா வந்து லைட்டாக பயப்படணும். இருந்தாலும் வந்து ரகுராம் இருக்கிற நேர்மைக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறது புரியலையே. நம்ம குரு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பா உங்களால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. குரு வரன்னு கேள்விப்பட்டோனே நீ தாண்டா வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா முன்கூட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு மகாலிங்கம் வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரிக்கிட்டேயும் பசுபதிக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா குருவரன்னா யாருன்னு தெரியலையா? நம்ம சுந்தரியோட பொண்ணு. ஏன்பா அவங்க தஞ்சாவூருக்கு இல்லைப்பா போயிட்டாங்க. ஆமாம்மா, தஞ்சாவூர்லேருந்து ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன். இவங்க தான்ப்பா வந்து அண்ணின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து அன்பா பாசமாக பேசும்போது ஜானகி மட்டும் குருவரனை பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக வந்து பயப்படுறாங்க. கார்த்தி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னொன்னே அப்படியே காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. புவனேஸ்வரி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன அதிகாரியே, நீங்கள் நியாயமாக வந்து விசாரிப்பீங்கன்னா நீங்கள் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று நாங்கள் போராடி உங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் விசாரிப்பீங்கன்னு பார்த்தா இங்கே வந்தோன்னே வந்து எல்லார்கிட்டையும் அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்துக்கிட்டு இருக்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வார்த்தை வார்த்தை ரொம்பவே முக்கியம். எனக்கு விசுவாசியாக இருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி என்னை கோவப்படுத்தி பார்க்க வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்ல. எனக்கு எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணணும் நல்லா தெரியும். நான் ரகுராமோட வளர்ப்பு. அவங்க பஞ்சாயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரனும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சு விடவும் மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும். இந்த குருவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ கேஸ் வந்து நான் ஈஸியாக வந்து விசாரித்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? உங்கள் வரலாறு எல்லாம் தெரிஞ்சு தானே ஒத்த காலில் நின்னோம். நீங்கள் தான் வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து செம மாசாக இருக்கும்னு நினச்சோம். உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருங்கன்னு. ஆனால் நாங்கள் வந்து இவங்க மேலே தான் புகார் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொந்தக்காரங்களா இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் உண்மையை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மட்டும் இல்லை, என்னோட கடமையும் கூட. ஏன்பா தப்பு செஞ்சது அவங்க தான் தெரிஞ்சிச்சுன்னா நீ சாதகமாக வந்து நடந்துக்க மாட்டியாப்பா? ஆதாரத்தெல்லாம் மாற்றி வைக்கிறது, இந்த ஒளிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அது எப்படி நாங்கள் வந்து நம்புறது? நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாரத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும். அப்படி தெரியாமல் நீங்கள் ஏமாத்துற மாதிரி எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் பெரிய அதிகாரிக்கிட்ட நாங்கள் திருப்பியும் பார்த்து பேசுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, பார்த்துக்கங்க. உங்களோட வரலாறு என்ன? இது வரைக்கும் அட்டன் பண்ண எல்லாத்துலேயும் வந்து சாதிச்சது தான். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி, பசுபதி எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வந்து சொல்கிறாங்க புவனேஸ்வரி வந்து இருக்கும்போது, ஏய் நீ என்ன பண்ணுறன்னா எல்லா உண்மையும் கண்டுபிடி. என் குடும்பத்து மேலே இருக்கிற அவப்பேரை தொடச்சி எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆனால் நீ வந்திருக்கேங்கிறனால என் குடும்பத்தில் தான் யாராவது ஒருத்தன் இவங்க சொன்னபடி கதிர் வந்து தப்பு செஞ்சுருந்தானா அவனுக்கு என்ன நீ நியாயப்படி வாங்கி தர முடியுமோ அது எல்லாத்தையும் வாங்கித்தா. ஒரு வேளை கதிர் தப்பு பண்ணலன்னா நீ அவனுக்கு நல்லபடியாக வந்து அவன் மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் புவனேஸ்வரி கேட்டுட்டு தான் வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் பார்வதியும் பத்மாவும் வந்து ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது நம்ம குருவரன் வந்து கேட்குறாங்க. காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கார் கதவு திறக்கிறப்ப ஜானகியும் மாயாவும் கார்த்திக் காணாமல் போன அன்னைக்கு வந்து வீட்லேயே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்னது என்ன சொன்னீங்க? இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயாவும் ஜானகி அம்மாவும் ஏதோ இல்லைன்னு சொன்னீங்களே, என்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்டது தானே வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லுங்கன்னொன்னே கார்த்திக் காணாமல் போனாங்கன்னு சொன்னாங்கல்ல சார், அன்றைக்கி நைட்டில் வந்து ஜானகியும் நம்ம மாயாவும் வீட்டில் வந்து இல்லை. இது எதுக்காக வெளில போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். ஆனால் வீட்டில் வந்து இல்லைங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சரி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெகுராம்லேருந்து எல்லாரும் வந்து பஞ்சாயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா நம்ம ஊருக்கு வந்து மிகப்பெரிய வந்து தண்ணி தொட்டி வந்து கட்ட போகிறாங்களாம். ஓகே ரொம்ப சந்தோஷம். மேலே தண்ணி தொட்டி இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் வந்து வீட்டுக்கே வந்து குழாய் போட்டு தண்ணி வந்து எடுத்துக்கலாம்.
சூப்பர். நல்ல விஷயம் தானே! நமக்கு எல்லாருக்கும் வந்து பொதுவான வந்து தனி தொட்டி கட்டும்போதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்பளோட வீடும் வந்து நல்லபடியா வந்து வளர்ச்சி வந்து அடையுங்கிற மாரி சூப்பரா வந்து ரகுராம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைன். அதுக்கான இடத்த நானே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து எப்போதும் பேசிட்டு இருக்காங்க. பசுபதி வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ம புவனேஸ்வரியும், "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க ரகுராம்? நீ மட்டும் தான் இந்த ஊருக்கு வந்து நல்லது செய்யணுமா? ஏம்மா ரகுராம் வந்து செய்யட்டுமே! இதில என்ன இருக்கு? பாத்தியாம்மா இவங்கலாம் பேசுறத பார்த்தா, நம்ம குடும்பத்தில நம்ம அப்பா இருந்த வரைக்கும் எவ்வளோலாம் உதவி வந்து செஞ்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா ஐயா? திட்ட வந்து 100, 150 ஏக்கருக்கு மேலேயே வந்து எங்க அப்பா வந்து இது மாரி நலத்திட்டத்துக்காக வந்து எழுதி குடுத்துருக்காங்க. அது தெரியுமா? இப்ப எதுக்கெடுத்தாலும் ரகுராம் ரகுராம்ங்கிறீங்க. ஏன் அவர தவிர இந்த ஊர்ல யாரும் வந்து நல்லது செய்யக்கூடாதா? இல்ல எங்க அப்பா செஞ்ச எல்லா நல்லதையும் நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி பசுபதி வந்து கேட்குறாங்க. எப்போதும் ரகுராம் தான்யா செய்வாங்க. அப்படி ரகுராம் செய்ய முடியலன்னா, நான் உங்கள்ட்ட தானே கேட்டுருப்போம். இது தானே வழக்கம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப யாரு மேல நாங்க புகார் குடுத்துருக்கோம்? கார்த்திக் காணாம போனதுக்கு யாரு காரணம்? கதிர் தான்ங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அது வேற காரணமாவது இருக்கட்டும். ஆனா பொது வழியிலன்னு வந்துருச்சு இந்த மாரி பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து ஊருக்காக வந்து இவங்க தான் செய்யணும்னா, மொதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எல்லாரும் வெளியில வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து இவங்க நல்லது செய்றதுபடி 1, 2ங்கிறதா முடிவு பண்ணிக்கலாம். இப்ப ரகுராம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க மேல வந்து புகார் வந்து இருக்கு. இது நாங்களா ஒண்ணும் சொல்லல. கதிர் வந்து எங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான். என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ரகுராம் இத செய்யவே கூடாதுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஆமாய்யா! புவனேஸ்வரி சொல்றதும் கரெக்ட்டு தான். என் வீட்டு பண்ணை வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த வந்து நான் உங்களுக்காக குடுத்துர்றேன். இத கேட்டோனே மாயாவுக்கும், ஜானகிக்கும் தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! நம்ப அங்க தானே இது மாரிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பரவால்ல பெரியம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ப ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கோங்க. கரெக்ட்டா என்ன அங்கேயா வரப்போறாங்க. அதனால நீங்க எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில வரைக்கும் எந்த இடம், ஏது இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பட்டமா இருக்காங்க. ஐயா! நாங்க எதுவும் தப்பா பேசியிருந்தா எங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி புவனேஸ்வரி கிட்டயும், பசுபதி கிட்டயும் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. உங்க அப்பாவும் வந்து ரகுராம் போல நல்லதெல்லாம் ஏகப்பட்டது வந்து வாரி வழங்கியிருக்காரு. இல்லன்னு சொல்லல. நீங்க மனசுல இத்தன நாளா வந்து இப்படி நெனச்சிருந்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி பசுபதிக்கும், புவனேஸ்வரிக்கும் மரியாதை வந்து குடுக்குறாங்க. அவங்க அப்பாவோட கௌரவத்துக்காக. சரி, அது மாரியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரகுராம் பாட்டுக்கு எந்திச்சு போறாங்க. அப்பாடா! இதுக்காவது வந்து உதவி செய்றாங்களே! கூடிய சீக்கிரம் வந்து குருநாதன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து குரு கண்டுபிடிச்சுருவாருன்னு தான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பசுபதி மட்டும் லைட்டா வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. மாயா மட்டும் ஜானகிய வந்து நீங்க எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்றப்ப, அந்த மாயா வந்து ஒரு லெட்டர் வந்து வாங்குனாங்களா, தனாவோட ஃப்ரெண்டு கிட்ட. அவங்க முன்னாடி வந்து குரு வந்து நிக்கிறாங்க. கேஷுவலா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. "உனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாம் வந்து சொல்லுமா. அப்படி சொன்னீன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற" மாரி விசாரிக்கிறாங்க குரு.